Hi friends, welcome to AhiluArts channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது லாக்டவுன்லாம்? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த ஃபெதர் ஸ்டிட்ச் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த பபிள் ஸ்டிட்சை கண்டுக்காதீங்க. இது வந்து கிளாஸில் பிள்ளைங்களுக்கு எடுக்கும்போது போட்டிருந்தது. அதிலே கண்டினியூ பண்ணியிருக்கேன். இந்த ஃபெதர் ஸ்டிட்ச் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா? இது வந்து ரொம்ப சிம்பிளான பேட்டர்னுங்க. நம்ம பஃப் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? நான் அந்த பஃப் ஸ்டிச் வீடியோவை லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதே தான் என்ன நம்ம எந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு எடுக்கிறோமோ அந்த ஸ்டிச்சு மாறுறனால இந்த லுக்கு கிடைக்கிது, இந்த இது கிடைக்கிது. சரிங்களா? இதில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் சேம் தான் இருக்கும். ரைட் சைடும் கிடையாது, ராங் சைடும் கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப ஸ்டிஃபான ஸ்டிச்சாக இருக்கும். இதை வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்லோ கவர், கவுச் பில்லோ அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அப்படியே மெத்துன்னு இருக்கும். அப்புறம் பிளாங்கெட்டு, பேபி பிளாங்கெட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, இதில் வந்து நீங்கள் ஹெட்பேண்ட் பண்ணலாம். அதை நான் முடிஞ்சால் இன்னொரு தனி வீடியோவில் பார்ப்போம். பட் இதே பேட்டர்னில் நீங்கள் ரொம்ப சூப்பரான ஹெட்பேண்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா உங்களுக்கு ஸ்டிச்செல்லாம் கரெக்டாக தெரியணுன்றதுக்காக. நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, எப்போயுமே வந்துட்டு நீங்கள் எந்த பேட்டர்ன் போட்டாலும் ஆட் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணணும். ஆட் நம்பரில் இருக்கணும் ஸ்டிச்சு. அப்போனா தான் உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் ஒரு ஸ்டிச்சு வந்திருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் இதில் 15 டபுள் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். 16 செயின் போடுவோம். 16 செயின் போட்டு 15 ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 15 ஹாஃப் டபுள் க்ரோஷே இருக்குது. சரிங்களா? நீங்கள் சிங்கிள் க்ரோஷே கூட போடலாம். பட் ஹாஃப் டபுள் க்ரோஷே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபினிஷிங் கொடுக்கும் அப்படிங்கிறனால ஹாஃப் டபுள் போட்டிருக்கோம். சரிங்களா? நம்ம உங்களுக்கு எப்போயுமே தெரியும், நம்ம வந்து பேக் பம்பில் தான் ஒர்க் பண்ணுவோம் செயினில். அதனால் ரெண்டு பக்கமும் பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபெதர் ஸ்டிச் வந்து கரண்ட் ரோவில் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம். இறங்கி வந்திருக்கு இல்லையா? ஸோ ப்ரீவியஸ் ரோலையும் ஒர்க் பண்ணுவோம். அப்போனா தான் வந்து இந்த மாதிரி நீளமான ஸ்டிச் கிடைக்கும். ஸோ இதுக்காக என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ப்ரெப்ரோ ஒன்று போடணும். அது என்னன்னு ஒன்றும் இல்லைங்க. பேட்டர்ன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஃபெதர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு ரோ நம்ம எக்ஸ்ட்ராவாக போடுவோம். என்ன போடுவோன்னா, yarn over பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. அப்புறம் செயின் 1 போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த செயின் 1ஓட கேப்பில் தான் நம்ம ஃபெதர் ஒர்க் பண்ண போவோம். ஸோ செயின் 1, செகண்ட் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்டு ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள், செயின் 1, ஃபோர்த்து ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபிஃப்த்து ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள், செயின் 1. ஸோ இதே தான் போட போகிறோம். செயின் 1 ஹாஃப் டபுள், செயின் 1 ஹாஃப் டபுள். ஸோ இது முடிக்கும்போது நம்மளுக்கு டோட்டலாக இப்போ 15 ஸ்டிச் இருந்ததா, உங்களுக்கு வந்து அப்போது 8 ஸ்டிச்சும் 7 செயின் ஸ்பேஸும் கிடைக்கும். பட் அதை வந்து நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இப்போ பெரிய பிளாங்கெட்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ஸ்டிச் இதே கவுண்ட்லேயே வரணும்னு இல்லை இல்லைங்களா? என்ன நீங்கள் ஒன்றே ஒன்று பார்த்துக்கணும், நீங்கள் ஆட் ஸ்டிச்சாக போட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு முடிக்கும்போது 2 ஸ்டிச்சு மிச்சம் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டிச்சில் செயின் 1, இன்னொரு ஸ்டிச்சில் அந்த ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு கடைசி ஸ்டிச்சில் ஹாஃப் டபுள் போட்டு முடிப்பீங்க. அதுக்காக தான் நம்ம ஆட் நம்பர் ஸ்டிச்சை போடுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ தான் நம்ம ஃபெதர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபெதர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செயின் 1, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு எப்போயுமே ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் ஹாஃப் டபுள் தான், அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? இப்போது ஃபெதர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன சொன்னேன், இது பஃப் ஸ்டிச்சு தான். பட் நம்ம எந்த ஸ்டிச்சில் விடுவோன்றதுலாம் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ என்ன பண்ணுங்கன்னா, இப்போ பஃப் ஸ்டிச் என்ன பண்ணுவோம், yarn over பண்ணி உள்ளேருந்து எடுத்து, மறுபடியும் yarn over பண்ணி உள்ளேருந்து எடுத்து, yarn over பண்ணி உள்ளேருந்து எடுத்து, அப்படியே மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துருவோம். இதுதான் பஃப் ஸ்டிச்சு. முன்னாடியும் பின்னாடியும் பார்க்குறதுக்கு பஃப் மாதிரி இருக்கும். இதே தான். பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 3 டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சில் உள்ளேருந்து எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போது yarn over இந்த செயின் ஸ்பேஸில் ஒரு தடவை உள்ளேருந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை வந்து இந்த கீழே இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டிச்சு கீழே நம்ம ஸ்கிப் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு எடுத்துக்கோங்க. இப்படி டைட்டாக வச்சுருக்காதீங்க. உங்களுக்கு இப்போ ஃபெதர் வந்து ஒரே சைஸில் வரணுன்றனால இந்த இழுக்கிறத மேலே வரைக்கும் வச்சுக்கோங்க, ஒரே லெவலில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மூணாவது தடவை எடுக்கிறதுக்கு வந்து இந்த அடுத்த செயின் ஸ்பேஸ், இந்த செயின் ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே விட்டு எடுங்க. இப்போ வந்து நம்மளுக்கு டோட்டலாக 7 லூப் இருக்கும் ஹூக்கில். எப்படி 7 லூப் இருக்கும்னா, நம்ம ஃபஸ்ட்டு yarn over இல்லை, முதல்ல செயின் 1 போடுங்க, அதை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஹாஃப் டபுள் க்ரோஷே, செயின் 1, அதுக்கப்புறம் இன்சர்ட், புல் அப்,
அதுக்கப்புறம் கீழே இருக்க ஸ்டிச்சில் இன்சர்ட் புல் அப், அதை வந்து மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. அப்புறம் அடுத்த இருக்க செயின் ஸ்பேஸில் இன்சர்ட் புல் அப். ஸோ ஒவ்வொன்றிலையும் ரெண்டு ஒவ்வொரு புல்லப்லையும் நம்மளுக்கு ரெண்டு லூப் வரும். ஸோ கடைசியில் 7 லூப் இருக்கும்போது 7ஐயும் மொத்தமாக சேர்த்து ஃபுல் த்ரூ பண்ணுங்கள். இப்போ இதை செக்யூர் பண்ணோம் இல்லையா, அதனால் செயின் 1 பஃப் ஸ்டிச்சில் அப்படி தானே பண்ணுவோம். ஸோ இதே தான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். கரண்ட் செயின் 1, அடுத்த செயின் 1, நடுவில் இந்த ஸ்டிச்சு ஸ்கிப் பண்ணியிருக்க ஸ்டிச்சு, சரிங்களா? ஸோ yarn over இன்சர்ட் புல் அப், yarn over இன்சர்ட் கீழே இருக்க ஸ்டிச்சில் புல் அப், அப்புறம் yarn over இன்சர்ட் புல் அப் அந்த ரெண்டாவது செயின் ஸ்பேஸில். ஸோ 7 லூப்பையும் மொத்தமாக சேர்த்து புல் த்ரூ, அப்புறம் செயின் 1 போட்டால் தான் இந்த 7 லூப்பும் ஒரே இடத்துல நிற்கும், இல்லைனா ஆடிட்டே தெரியும், சரிங்களா? ஸோ இப்போது இன்சர்ட் புல் அப், அடுத்து கீழே இருக்கிற ஸ்கிப் பண்ணியிருக்க ஸ்டிச்சில் இன்சர்ட் புல் அப், அப்புறம் அடுத்த செயின் 1ல் இன்சர்ட் புல் அப், எல்லாத்தையும் ஒரே லெவலில் வச்சு மொத்தமாக புல் த்ரூ பண்ணுங்கள். தெரியுதுங்களா? ஃபெதர் ஸ்டிச்சு நம்ம ஏன் சொல்கிறோன்னா 3 இது வந்திருக்கு இல்லையா, அந்த இறகு மாதிரியே இங்கே ஒன்று நடுவில் அந்த பெருசாக இருக்கிறது, சரிங்களா? ஸோ செயின் 1 போட்டுக்கோங்க, அதை மறந்துடாதீங்க. ஏன்னா அடுத்த தடவை இந்த செயின் 1ல் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒவ்வொரு இதுலேயும் செயின் 1ல் தான் ஒர்க் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அடுத்ததில் yarn over இன்சர்ட் புல் அப், yarn over இன்சர்ட் புல் அப் அந்த கீழே இருக்க ஸ்டிச்சில், அப்புறம் அடுத்த செயின் 1லையும் yarn over இன்சர்ட் புல் அப். இப்போது 7 லூப்பையும் சேர்த்து புல் த்ரூ. இதே தான் ஒவ்வொரு இதுலேயும் பண்ணுறோம், ஓகேங்களா? 7 லூப் வந்துருச்சு, மொத்தமாக புல் த்ரூ செயின் 1. இப்போ நம்மளுக்கு கடைசியாக 2 செயின் 1 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது நம்ம லாஸ்ட்டு ஃபெதரை இந்த செயினுக்குள்ளே விட்டு புல் த்ரூ, அப்புறம் கீழே இருக்க ஸ்டிச்சிலையும் புல் த்ரூ, அப்புறம் லாஸ்ட் செயினில் புல் த்ரூ, மொத்தமாக புல் த்ரூ பண்ணி செயின் 1. இப்போ கடைசியாக இருக்கிற ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்கிறதுல ஒரு சிங்கிள் க்ரோஷே, இங்கே இருக்கிறதுல ஹாஃப் டபுள், இங்கே இருக்கிறதுல ஒரு ஹாஃப் டபுள், நடுவில் 1 2 3 4 5 6 ஃபெதர் வந்திருக்கு நமக்கு, சரிங்களா? இப்போ இதையே தான் அடுத்த ரவுண்டில் எப்படி போடுவோன்னு பாருங்கள். செயின் 1 பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் எப்போயுமே ஹாஃப் டபுள் தான். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், செயின் ஸ்பேஸ்லேயே தான் ஒர்க் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த செயின் ஸ்பேஸில், அப்புறம் கீழே இருக்கிற இந்த செயின் ஸ்பேஸில், அப்புறம் அடுத்த செயின் ஸ்பேஸ் நம்ம இந்த அக்கு மாதிரி ஒர்க் பண்ணுறோம். அப்படின்னா தான் இதுவும் வந்து அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வருது, சரிங்களா? இன்சர்ட் புல் அப், அப்புறம் கீழே இருக்கிற இந்த செயின் 1ல் இன்சர்ட் பண்ணி புல் அப் பண்ணிக்கோங்க. புல் அப்னால் மேலே பண்ணணும், ஏன்னா இதுதான் இந்த ஃபெதர் ஸ்டார்ட் ஆகுறதே இந்த லூப்பில் தான். ஸோ இதை நீங்கள் இப்படி குறுக்கி வச்சுருந்தீங்கன்னா ஃபெதர் மாதிரி இருக்காது, நல்லா மேலே வரைக்கும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த செயின் 1ல் புல் அப், ஓகேங்களா? சாரிங்க, செயின் 1 போட மறந்துட்டோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் போட்டுட்டு செயின் 1 போடுங்க. அப்போ தான் இந்த 15 ஸ்டிச் நம்ம போட்டுட்ருக்கோம் இல்லையா, அது வந்து மெயின்டைன் ஆகும். ஏன்னா அடுத்த தடவை இந்த செயின் 1ல் தானே ஃபெதர் ஒர்க் பண்ண போகிறோம், அதுக்காக. ஸோ இன்சர்ட் புல் அப், அதுக்கப்புறம் கீழே இருக்க செயின் 1ல் இன்சர்ட் புல் அப், அப்புறம் அடுத்த செயின் 1ல் இன்சர்ட் புல் அப், புல் த்ரூ செயின் 1. இப்போ வந்து கரண்ட் செயின் 1ல் புல் த்ரூ புல் அப், கீழே இருக்க செயின் 1ல் புல் அப், செகண்ட் செயின் 1ல் புல் அப், புல் த்ரூ எல்லாமே தெரியுதுங்களா? ஸோ மறுபடியும் கரண்ட் ஸ்டிச்சில் கரண்ட் செயின் ஸ்பேஸில், கீழே இருக்க செயின் ஸ்பேஸில், நெக்ஸ்ட் செயின் ஸ்பேஸில் மொத்தமாக புல் த்ரூ பண்ணி புல் அப் பண்ணி மொத்தமாக புல் த்ரூ பண்ணுறோம். அப்புறம் மறுபடியும் இதே தான், இந்த பஃப் ஸ்டிச்சே தான், பட் நம்ம எந்த ஸ்டிச்சுக்குள்ளே விட்டு புல்லப் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த லுக் அண்ட் ஃபீலே மாறுது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்டிச் வந்து 2 பக்கமுமே சேம் விட்த் இருக்கிறனால, ஒரே மாதிரி பஃப்னு இருக்கிறனால, இதுதான் ரைட் சைடு இதுதான் ராங் சைடுன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. 2 பக்கமுமே நீங்கள் வந்து இதாக இருக்கும். அதனால தான் வந்து நம்ம ஹெட்பேண்ட்லாம் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ லாஸ்ட்டு ஸ்டிச்சு புல் த்ரூ புல் அப்பு. இப்போ இந்த செயின் 1 இருக்குது இல்லைங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் போட்டுட்டு செயின் 1 போட்டு தானே
ஃபெதர் ஆரம்பித்தோம். அந்த இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், ஹாஃப் டபுள் போட்டு செயின் 1 போட்டு தானே ஃபெதர் ஆரம்பித்தோம். ஸோ அந்த செயின் 1ல் விட்டு எடுத்துக்கோங்க. செயின் 1. இப்போ கடைசி இருக்கிற ஹாஃப் டபுளில் ஒரு ஹாஃப் டபுள். பார்த்தீங்களா எப்படி அந்த இடத்துல விவியா வருதுன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு ரோ மட்டும் ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கடைசி பார்டர் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் நான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் க்ரோஷேயில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே, செயின் 1, அப்புறம் கரண்ட் செயின் 1ல் கீழே இருக்க செயின் 1ல் நெக்ஸ்ட் செயின் 1ல் எல்லாத்துலேயும் யானை ஒரு பண்ணி உள்ளேருந்து எடுக்கிறோம். அப்புறம் 7 லூப்பையும் புல் த்ரூ பண்ணிடுறோம். நீங்கள் யானை ஒரு பண்ணி தான் புல்லப் பண்ணணும். யானை ஒரு பண்ணாமல் புல்லப் பண்ணிங்கன்னா 7 லூப்பு வரவே வராது. சரிங்களா? ஸோ இன்சர்ட் புல்லப், insert pull up below stitch, insert pull up next chain. ஓகேங்களா? நான் ஏன் இந்த எல்லா அந்த 3 ரோவையும் ஆன் கேமராலே போடுறேன்னா, இன்கேஸ் நீங்கள் வீடியோ ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒரு நாளில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வந்து கண்டினியூ பண்ணாலோ உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் லாஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லைங்களா? அதுக்காக தான் அந்த 3 ரோவையும் கேமராலே போடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம 5 ஃபெதர் போட்டாச்சு. கடைசி 6வது ஃபெதர் தான் இன்னும் மிச்சம் இருக்குது. நீங்கள் இதை வந்து கவுண்ட் பண்ணணும்னு தேவையே கிடையாது. நீங்கள் பெரிய பிளாங்கெட்டோ ஏதோ போட்டுட்டு இருக்கும்போது ஐயோ கவுண்ட் மிஸ் பண்ணிடுவோமோ, கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணுமோ, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் எல்லாத்துலேயுமே செயின் 1ல் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதனால் ஃபெதர் செயின் 1 ஃபெதர் செயின் 1 போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். புரியுதுங்களா? ஸோ நம்ம ஒன்றுமே பண்ணல, விட்றது மட்டும் கரெக்டாக விட்டுட்ருக்கோம். அதனால் அதுவே வந்து கரெக்டாக உட்காந்துருது. ஸோ இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஸ்டிச் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த 15 ஸ்டிச்லேயும் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட போகிறோம். ஸ்டார்டிங்கில் அதானே போட்டிருக்கோம். ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே, செயினில் ஹாஃப் டபுள், அப்புறம் ஃபெதரில் ஹாஃப் டபுள், அடுத்த செயின், அடுத்த ஃபெதர். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்டர் ஸ்டிச்சு. நீங்கள் இதை வந்து இப்போ நீங்கள் ஹெட்பேண்டாகவே போட்டிருந்தாலும் இந்த மாதிரி போட்டு தான் இது பண்ணியிருப்பீங்க. என்ன நம்பர் ஆஃப் ஸ்டிச்சஸ் வந்து கூடியிருக்கும். ஏன்னா நீங்கள் லாங் இதை பெருசாக போடணும் இல்லையா, அகலமாக போடணும் இல்லையா, சாரி அகலமாக இல்லை நீளமாக போடணும் இல்லையா, அதுக்காக. ஸோ கடைசியில் செயின் 1ல் ஒரு ஹாஃப் டபுள். இந்த கடைசி ஹாஃப் டபுள் வந்து சரியாக தெரியாது, ஆனால் அதுலேயும் சேர்த்து போட்டால் தான் உங்களுக்கு 15 ஸ்டிச்சு. சரிங்களா? ஓகேவா? சூப்பராக இருக்கா? இது நீங்கள் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸை நம்மளுடைய இதில் அனுப்புங்க. எதில் அனுப்புங்க? ஃபேஸ்புக் குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா ஃபேஸ்புக் பேஜில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைனா இன்ஸ்டாவில் இருந்தீங்கன்னா AhiluArtsன்னு டேக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. பாய்.